வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு தனது முதலாவது வெளிநாட்டுக்கான பயணமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். இது தொடர்பாகவும் அடுத்ததாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அனுர் அவர்களின் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த அரசாங்கத்தினுடைய உண்மை நிலை பற்றி என்ன சொல்ல வாரர், இந்த அரசாங்கம் வந்து எவ்வாறு தற்போது செயற்பட்டு கொண்டிருக்குது, இந்த அரசாங்கம் உண்மையிலேயே ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்குதா என்பது தொடர்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது தொடர்பாக இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், முதலாவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு வெளிநாட்டுக்கு எல்லா நாட்டு ஜனாதிபதிகளுமே வந்து பொதுவாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு மற்ற பக்கத்தில் இருக்கிற வெளிநாடுகளால் பக்கத்தில் இருக்கிற அயல் நாடுகளால் அழைக்கப்படுவார்கள், தங்கள் நாட்டுக்கு வரைச்சல் அழைக்கப்படுவார்கள். அதே மாதிரி எங்களுடைய இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு முதலாவதாக வெளிநாட்டுக்கு தங்கள் நாட்டுக்கு வர சொல்லி அழைத்த முதல் நாடு வந்து இந்தியா தான். இந்தியா அழைத்த பிற்பாடு தான் சீனா அழைத்திருந்தது. ஜனாதிபதியும் தற்போது இன்றைய தினம் 15ஆம் தேதி இன்றைய தினம் இந்தியாவுக்கு தனது உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் ஜனாதிபதிக்கு ஒரு அமோகமான வரவேற்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிமாருக்கும் இதே மாதிரி இந்தியாவுக்கு அழைத்து அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்தியாவிற்கான பயணமானது சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கொள்கைகள் தொடர்பாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் வந்து எந்த ஒரு இடத்திலிருந்து எப்படியெல்லாம் பிரச்சனைக்குள்ளே சிக்கப்பட்டு எப்படியெல்லாம் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எப்படி ஜனாதிபதியாக வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த பயணமானது, இந்தியாவுக்கான இந்த பயணமானது அனைவராலும் சற்று கவனமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கு. அவர் வந்து அங்கே என்ன செய்ய போகிறார், என்ன விஷயங்கள் கதைக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது. இன்னும் அவர் அங்கே தான் நிற்கிறார், இன்னும் வந்து நாட்டுக்கு திரும்பல. இன்றைய தினம் 15ஆம் தேதி இன்றைய தினம் தான் தனது பயணத்தினை வந்து இந்தியாவுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டுமில்லை, இந்தியா, சீனா, அமெரிக்கா அந்த 3 நாடின் ஆதிக்கமும் வந்து இலங்கை மேலே இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த 3 நாடும் வந்து இலங்கை மேலே தங்களுடைய கரங்களை ஊண்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது எந்த நாட்டோட பவர் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பொறுத்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இலங்கையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு சொல்லி முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னால், இலங்கை இருக்கிற அமைவிடம். சீனா இலங்கையை தன்னை கைக்குள்ளே வச்சிருக்கமாக இருந்தால் அது வந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். இந்தியா எப்போவுமே வந்து இலங்கையை தன்னை கைக்குள்ளே தான் வச்சிருக்க விரும்புமேன்னு சொன்னால் அயல் நாடு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை வெடிக்குமாக இருந்தால் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்தியாவில் வெடிப்பதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால், இலங்கையில் எங்களுக்கு தெரியும், உள்நாட்டு போரில் நடந்த பிரச்சனை, இன பிரச்சனை தெரியும். இதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாவில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அங்கேயும் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப்னு சொல்லி நிறைய இன மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இலங்கையில் ஒரு பிரச்சனை நடந்து ஒரு பெரிய ஒரு பிரிவினை நடக்குமாக இருந்தால் இந்தியாவையும் அது பாதிக்கும் என்றதால் எப்போவுமே இந்தியாவினுடைய பார்வை இலங்கை மீது இருந்து கொண்டே இருக்குது. எங்களுக்கு தெரியும், IPKF இருந்து உள்நாட்டு போர்லேருந்து இந்தியாவினுடைய பார்வை எப்போவுமே இலங்கை மேலே இருந்து கொண்டு இருக்குது. இலங்கையினுடைய பொருளாதாரத்திலையும் இந்தியாவினுடைய செல்வாக்கு இருக்குது, இலங்கையினுடைய அரசியல்லையும் இந்தியாவினுடைய செல்வாக்கு இருக்குது. அதனால் எந்த ஜனாதிபதி இலங்கையில் யார் புதுசாக ஜனாதிபதியாக வந்தாலும் இந்தியாவுடனே அவர்களை கூப்பிட்டு தங்களுடைய அரசியல் தொடர்பாகவும் சரி, பொருளாதாரம் தொடர்பாகவும் சரி அவர்களோடு கலந்து ஆலோசிப்பது வழக்கமாக இருக்கிற ஒரு விடயமாகும். இதே மாதிரி தான் சைனாவும் இலங்கையினை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று விரும்புவார்கள். என்று சொன்னால், சைனாவுக்கு இலங்கையில் எந்த விதமான நேசமும் இல்லை. ஆனால் இந்தியா மீது சைனாவுக்கு இருக்கிற போட்டி காரணமாக இலங்கையினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு விரும்புவார்கள். என்று சொன்னால், இலங்கை சைனா தனது கட்டுப்பாட்டில் வைக்குமா இருந்தால் அது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் சீனா முடிஞ்ச அளவுக்கு இலங்கையினை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க விரும்புவார்கள். அதே மாதிரி தான் அமெரிக்காவும் இலங்கையின் பொருளாதாரத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும், இலங்கையின் அரசியலை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை வந்து செய்து கொண்டே வருகிறார்கள். ரைட், இப்படி ஒரு பக்கம் வந்து இந்த ஜனாதிபதி அவர்களுடைய இந்தியாவுக்கான பயணம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த டைமில் இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த அரசாங்கமான தற்போது ஒரு நிலையான இடத்துல இல்லை, அதாவது ஒரு ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது, ஒரு பலம் இழந்த மாதிரி இருக்குது. ஒரு மக்களுக்கு வந்து வேறு விஷயங்களை சொல்லிட்டு இப்போ வந்து அவர்கள் வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி
ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கையில் எங்களுக்கு தெரியும் அரிசிக்கு இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குது, தேங்காய்க்கு பாரிய அளவிலான விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான பொருட்கள். இந்த அத்தியாவசியமான பொருளை வந்து ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அவர் வந்து தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அனுர அவர்களுடைய இந்த அரசாங்கமானது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தார்கள்னு சொன்னால் அரிசினை இறக்குமதி செய்ய போவதில்லை என்று மாதிரி சொல்லியிருந்ததாகவும், தற்போது அரிசினை இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொன்ன அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லப்பட்ட விடயத்துக்கும் இப்போது அவர்கள் செய்கின்ற விடயத்துக்கும் இடையில் வந்து நிறையவே இடைவெளிகள் காணப்படுவதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கூட அரிசி வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. அந்த அரிசி வந்து ஒரு தரமற்ற அரிசி என்று சொல்லி அந்த அரிசி வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தனியார் நிறுவனம் மூலமாகத்தான் அந்த அரிசிகள் வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றது. அந்த நிறுவனத்தினுடைய அந்த அரிசியானது தரமற்ற என்று சொல்லி அந்த அரிசி வந்து இப்போது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி அரிசிக்கு வந்து இலங்கையில் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த அரிசிக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த தேங்காய்க்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விலை அதிகரிப்பாக இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொண்டு வரக்கூடிய விடயங்கள்லாம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையாகவே தேசிய ரீதியில் தீர்வு இல்லையான்னு பார்த்தோமான்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஓரளவுக்கு நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம்தான். அரிசி தேங்காயை பொறுத்த வரைக்கும் நாம சொல்கிறது வந்து அரசாங்கம் வந்து ஒரு கொண்டு வரக்கூடிய விடயமாக தான் இருக்கின்றது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் தேசிய ரீதியில் இதுக்கு தீர்வு இல்லை என்ற மாதிரிக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த இன்னொரு விடயம் வந்து அவர் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த அரசாங்கமானது அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த அரசாங்கமானது தங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது பொருட்களின் விலைகள் குறைப்பது தொடர்பாக நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது மக்களுடைய வாழ்க்கை செலவினை வந்து குறைப்பது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருப்பதாகவும், தற்போது அந்த வாக்குறுதிகள் வந்து நடைமுறையில் இல்லைன்னு சொல்லும். அதாவது இப்போ இந்த அரிசி தேங்காயை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குது, தேங்காய்க்கு வந்து விலை அதிகரிப்பு இருக்குது. ரெண்டுமே வந்து அடிப்படையான விடயங்களாகும். இந்த அடிப்படையான விடயங்களே வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது. இதனால் வந்து அவர் என்ன சொல்ல பாருன்னு சொன்னால், மக்களுடைய வாழ்க்கை செலவு வந்து குறைப்பது தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகள் வந்து நடைமுறையில் இல்லை என்ற மாதிரிக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து இது வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்க அவரோட இந்த ஆட்சி முறையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வளமைக்கு மாறான ஒரு ஆட்சி முறையாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஊழலுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். இந்த அமைச்சரவையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. மந்திரிமாருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த அரசாங்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்த போதிலும் இவ்வாறான மாற்றங்கள் இருக்கின்ற பொழுது கூட பார்த்தோம்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தினை கவிழ்ப்பது தொடர்பாகவும், இந்த அரசாங்கத்தினை உடைப்பது தொடர்பாகவும், இந்த அரசாங்கத்தினை பலமற்றதாக்குவது தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்குது. எதிர்கட்சியை பார்த்தாலும் சரிதான், இல்லை வேறு சில அரசியல் கட்சிகளை பார்த்தாலும் சரிதான், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். தற்போது ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். இந்தியாவினுடைய பொருளாதார ரீதியான சப்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசியல் ரீதியான சப்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், எங்கள் நாட்டுக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாகும். என்னென்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய உதவி வந்து எப்போவுமே தேவைப்படுற ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இலங்கை இந்தியாவை நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு முன்னே நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்தியாவினுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவினுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்பவும் இலங்கை அரசாங்கத்துக்கு எப்போவுமே தேவைப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரிதான், அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரிதான், இந்தியாவினுடைய சப்போர்ட் வந்து இலங்கைக்கு எப்போவுமே தேவைப்படுற ஒரு விடயம்தான். இந்தியாவினை பகைத்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தினால தனியாக செயற்பட முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. சொன்னால் இலங்கை வந்து இந்தியாவுக்கு மிகவும் அருகில் இருக்கிற நாடு. பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையில் வந்து நிறையவே தொடர்புகள் இருக்கின்றது. அதனால் இந்தியாவினுடைய உதவிக்கரம் வந்து இலங்கைக்கு எப்போவுமே தேவையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த இந்தியாவிற்கான இந்த விஜயம் கூட ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தில், அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்க அவருடைய இந்தியாவுக்கான இந்த விஜயத்தில் என்னென்ன விடயங்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கும், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும், என்னென்ன உதவிகள் இந்தியா மூலமாக இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளன என்பது தொடர்பான மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அதை என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.